ஸோ இன்று வந்து தமிழ் இலக்கண பூங்கா அப்படிங்கிற புத்தகத்தில் அறுவகை சொல் வழக்குகளை பற்றி பார்த்துக்கலாம். ஸோ இதில் வந்து இயல்பு வழக்குகள், தகுதி வழக்குகள்னு 2 இருக்குது. இயல்பு வழக்கு அப்படின்னா இலக்கண வழக்கு, இலக்கண போலி, மருவு. அதாவது இயல்பு வழக்கு அப்படின்னா எப்பொருள் எச்சொல் அமைந்தோ அச்சொல்லாலேயே அப்பொருள் குறிக்கப்படுவதால் அது மூன்றும் வந்து இயல்பு வழக்கு. அதாவது எப்படியே நம்ம சொன்னோமோ அதே சொல்லாலே அப்பொருளை வந்து வழங்கிக்கிறது. இலக்கண வழக்கு, இலக்கண போலி, மருவு. இயல்பு வழக்கில் 3 இருக்குது. இலக்கண வழக்கு, இலக்கண போலி, மருவு. தகுதி வழக்கில் வந்து இடக்கரடக்கல், மங்களம், குழுவுக்குறி. அதாவது சில பொருட்களை அவற்றுக்கு இயல்பாய் அமைந்த சொற்களால் சில சந்தர்ப்பங்களில் குறிப்பதில் உள்ள தகுதியின்மை கண்டு தகுதி உள்ளவை என காணும் பிற சொற்களால் சொல்கிறது வந்து தகுதி இல்லாத சொல்லை வந்து தவிர்த்துட்டு அதுக்கு இனமான ஒரு தகுதியுள்ள சொல்லை போட்டு நம்ம இப்போ சொல்கிறது தான் குறிப்பதால் இது 3 தகுதி வழக்கு அப்படின்னு சொல்கிறோம். இலக்கண வழக்கு அப்படிங்கிறது இலக்கணத்துக்கு அமைந்த சொற்கள், இலக்கண வழக்கு சொற்கள். உதாரணம் பார்த்தோம்னா நிலம், ஓடு இதெல்லாமே. இலக்கண போலி அப்படிங்கிறது இலக்கணம் உடையதாயினும் இருந்தாலும், அதாவது இலக்கணமாக இருந்தாலும் படைப்பு காலம் முதல் இலக்கணம் உடையதோடு ஒருங்கு படைக்கப்பட்டது போல் எழுத்திலும் நின்று நிலவி வரும் சொற்றொடர் வந்து இலக்கண போலி. அதாவது இலக்கணம் தோன்றிய காலத்திலிருந்தே இந்த படைப்பு காலம் முதலாகவே அது கூட சேர்ந்து இதுவும் வளர்ந்ததுனால அது இலக்கண போலியாக மாறிடுது. இலக்கணம் உடையது அப்படின்னு சொன்னால் கண் மீ அப்படின்னு சொல்லணும். போலியாக இருக்குன்னா மீ கண். நகர்ப்புறம் வந்து இலக்கணம் உடையது, புறநகர் அப்படிங்கிறது போலி. ஆற்றடை அப்படிங்கிறது இலக்கணம் உடையது, அடையாறு அப்படிங்கிறது இலக்கண போலி. நா நுனி அப்படிங்கிறது இலக்கணம் உடையது, நுனினா அப்படிங்கிறது இலக்கண போலி. கோவில் அப்படின்னா இலக்கணம் உடையது, கோயில் அப்படின்னா இலக்கணம் போலி. பொதுவில் அப்படின்னா இலக்கணம் உடையது, பொதியில் அப்படின்னா இலக்கண போலி. ஸோ இது வந்து மிக மிக முக்கியம். எது இலக்கணம் உடையது, எது இலக்கண போலி அப்படின்னு. அடுத்தது மருவு வழக்கை பொறுத்த வரைக்கும் அருமருந்தன்ன அப்படின்னா அருமந்த, தெற்குளது அப்படின்னா தெனாது, சோழ நாடு சோநாடு, பாண்டிய நாடு பாண்டி நாடு, வாழ்நாள் வாநாள், இருந்தவாறு இருந்தவா, தஞ்சாவூர் தஞ்சை, மறவடி மராடி, யாவர் யார், ஆர், எவன், என், என்ன என்றெல்லாம் ஒரு சொல்லானது காலப்போக்கில் ஒளி தேய்ந்து மருவி வழங்குதல் வந்து மருவு வழக்கு அப்படின்னு சொல்கிறோம். மூக்குக்குத்தி அப்படிங்கிறது தான் இப்போ நம்ம மூக்குத்தி அப்படின்னு சொல்கிறோம். பனி நீர் அப்படிங்கிறது தான் பன்னீர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். உள்ளுடல் அப்படிங்கிறது உள்ளுடன் அப்படின்னு சொல்கிறோம். பொய்மை அப்படிங்கிறது பொம்மை அப்படின்னு சொல்கிறோம். கருவாட்டு அப்படின்னா கருவாடு அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இதில் வந்து கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் வர்றதுக்கு சான்ஸ் அதிகம். இடக்கரடக்கல் அப்படின்னா ஒரு பொருட்கள் இயல்பாய் அமைந்த சொல்லால் அதனை குறிப்பிடுவது சபைக்கு ஏற்காதென கண்டு அவையில் கிளவி என அதனை விடுத்து இதமான தகுதியான பிற சொற்களால் குறிப்பிடும் வழக்கு இடக்கரடக்கல் அப்படிங்கிறோம். பகரவி, பவ்வி, கால் கழுவி வருவேன், ஒன்றுக்கு போய் வந்தான், புலி நின்றிருந்த நீரல்லீரம், மர்ம உறுப்பு, சிறுநீர் இதெல்லாமே வந்து இடக்கரடக்குள்ள வருது. மங்கள வழக்கு பொறுத்த வரைக்கும் அமங்கலத்தை தவிர்த்து மங்களமாக கூறுதல் மங்கள வழக்காகும். செத்தாரை வந்து விடுதலை வித்தானார், இறைவனடி சேர்ந்தார், துஞ்சினார், வீடுற்றார், புகழுடம்பு மேவினார் என்றும், இளவோலையை திருமுகம் என்றும், இடுகாட்டை நன்காடு என்றும் நம்ம வழங்குறது மங்கள வழக்கு. குழுவுக்குறி அப்படின்னா ஒவ்வொரு குழுவிலுள்ளோர் யாதாயினும் ஒரு காரணத்தால் ஒரு பொருளினது உலகறி பெயரை விடுத்து பிறரறியா வகையில் வேறொரு சொல்லால் தம்முள் குறித்துரைப்பது குழுவுக்குறி அப்படின்னு சொல்கிறோம். வேடர் வந்து கல்லை சொல் வந்து விளம்பின்னு சொல்கிறாங்க. அதாவது பேடர் வந்து கல்லை சொல் வந்து விளம்பி அப்படின்னு சொல்கிறாங்க. குடிகாரர் கள்ளச்சாராயத்தை வந்து வெட்டிரும்பு அப்படின்னு சொல்கிறாங்க. பொற்கொள்ளர் பொன்னை பறி அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி தம்முள் குறிப்பிடு குழுவுக்குறியாகும். கடையில் உள்ளோர் தம்முள் வழங்கும் விலைப்புள்ளிகளுக்கும் குழுவுக்குறிகள் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது ஒரு மொழி, தொடர்மொழி, பொதுமொழி. அதாவது தனிமொழி, தொடர்மொழி, பொதுமொழி படிப்போம் இல்லையா, அதே தான் இங்கே. ஒரு மொழி அப்படிங்கிறது அதாவது தனிமொழி ஒரு எழுத்து கூட்டமானது எவ்வகையிலும் ஒரு தனிச்சொல்லாக மட்டுமே பொருள் தந்து நிற்பின் அது தனிமொழி அல்லது ஒரு மொழி அப்படின்னு சொல்கிறோம்.
உதாரணமாக பனை, மருதம், அடுக்கம், குடில், ஓடை, தளர்ச்சி, உருக்கினான் இதெல்லாம் ஒரு மொழி. தொடர்மொழி அப்படின்னா 2 அல்லது அதற்கு அதிகமான சொற்கள் தொடராகச் சேர்ந்து நின்று பொருள் தரின் அத்தொடரானது தொடர்மொழி எனப்படும். கன்னிமாடம், தாமரை இதழ், துன்றலோதி இதெல்லாம் தொடர்மொழி. அடுத்ததாக பொதுமொழி அப்படிங்கிறது சில சந்தர்ப்பங்களில் ஒரு மொழியாக பிரிப்பின்றி நின்றும் வேறு சில சந்தர்ப்பங்களில் 2 அல்லது அதிக சொற்றொடர்களாக பிரிந்து நின்றும் பொருள் உணர்த்தும் எழுத்து கூட்டம் ஒரு மொழிக்கும் தொடர்மொழிக்கும் பொதுவாக இருப்பது பொதுமொழி. அதாவது பிரித்து பார்த்தா வேற அர்த்தம், சேர்த்து பார்த்தா வேற அர்த்தம். அப்படி பலகை, பலவான கைகள், வேங்கை, வேகுங்கை அப்படின்னு சொல்கிறது. ஓகேங்களா? ஸோ இது இதோட நம்ம இந்த ஒரு சின்ன குறிப்பு தான் இருந்தது. அதனால் நம்ம அதை பார்த்துட்டோம். ஸோ இதில் இருக்கிறது முடிஞ்சால் நீங்கள் முயற்சி பண்ணி பாருங்கள், பார்த்துக்கலாம். ஓகே. ஸோ அடுத்தது வாக்கியத்தோட உறுப்புகள் இருக்குது. வாக்கியத்தோட உறுப்புகள் பொறுத்த வரைக்கும் ஸோ வாக்கியத்தோட முதன்மை உறுப்புகள் அப்படிங்கிறது பயனிலை. ஒரு வாக்கியம் நிச்சயமாக ஒன்று ஒரு சராசரி நிகழ்வினை குறிக்க உழவர் நெல்லை வெட்டினார், அல்லது ஒரு நிகழ்வுக்கும் நீடிக்கும் நிகழ்வினை குறிக்க எங்கள் நாடு இலங்கையாக உள்ளது, அதை எப்படி இருக்கோ அந்த மாதிரி, அல்லது வினா மூலம் ஒரு நிகழ்வினை மறைமுகமாக ஒப்புக்கொண்டு அது பற்றி மேலும் அறிய உங்கள் தமிழாசிரியர் யாவர் ஆக இருக்கிறார் என்று பிறக்கிறது. இவர் பெரும் பண்ணையார், இவர் பெரும் பண்ணையை உடையவராக இருக்கிறார். இங்கே உடையவராக இருத்தலும் ஒரு வினையே. ஸோ எனவே முதல் உதாரண வினைப்பயலை வெட்டினர் அப்படிங்கிறது வினை நிகழ்வு குறித்த வினைப்பயனிலை நம்ம சொல்கிறோம் இல்லையா. ஸோ இரண்டாம் உதாரணம் இலங்கை பெயரில் சொல்கிறாங்க. ஸோ நாடாக இருக்கிறதுனாலையும் வினை நிகழ்வை தான் குறிக்குது, வினைத்தன்மை பெற்ற பயனிலை. ஸோ அதுபோல் மூன்றாவதில் என்ன சொல்கிறாங்கன்னா, வினைப்பயனிலை யாரோ ஒருவர் தமிழாசிரியராக இருப்பதாகிய ஒரு வினையை ஒப்புக்கொண்டு குறிக்கும் வினைப்பயனிலை. எனவே தான் வாக்கியத்தோட பயன் பொதுநிலை என பயனிலை அது அழைக்கப்படுகிறது. ஸோ பயனிலை வினை, பெயர், வினா அப்படின்னு 3 வகைப்படும். பயனிலை, வினா பயனிலை, பெயர் பயனிலை, வினை பயனிலை அப்படின்னு 3 வகைப்படும். வாக்கியத்தோட முடிக்கும் உறுப்பான பயனிலை பெரும்பாலும் இறுதியில் தான் வரும்னு சொல்கிறாங்க. சிறுபான்மை நடுவில் வரும். அதாவது ஊர் திரண்டது ஆவேசத்தோடு அப்படின்னு முதலிலும் வரும், வந்தது விடிவு. ஓகேவா? இது பயனிலை. தோன்றா பயனிலை அப்படின்னா வாக்கியத்தின் பொருள் முற்றி முடிவதும் இன்றியமையாத உறுப்புமான இப்பயனிலை தோன்றா நிலையில் நிற்பதும் உண்டு. அதாவது மின்னுக்கெல்லாம் பின்னுக்கு மழை உண்டு அப்படின்னு சொல்கிறாங்க. மின்னுக்கெல்லாம் பின்னுக்கு மழை அப்படின்னு. அடுத்து பணம் பந்தியிலே இருக்கிறது, குணம் குப்பையிலே கிடைக்கிறது. இன்று சிவ வழிபாடும் பண வழிபாட்டின் பின்பே நடக்கிறது அப்படின்னும் சொல்கிறாங்க. அடுத்தது சொற்றொடர். நம்ம எழுவாய் நம்மளுக்கு தெரியும். பயனிலையோடு யார், எவர், எது, எவை, எவள், யார், எவர், எது, எவை, எவள் முதலியவற்றுள் பொருத்தமான வினாப்பெயரை பொருத்தி எழுப்பும் வினாவிற்கு விடையாக வருவது எழுவாயாகும். அதாவது என்னென்ன கேள்விக்கு ஆன்சர் வரும்னா யார், எவர், எவை, எவள் அப்படிங்கிற வினாக்களுக்கு அது விடையாக வரும். வெட்டினர் என்ற செய்வினை பயனிலை கொண்ட வாக்கியத்தோட எழுவாயாக வினை முதலாக கர்த்தா உழவர் அப்படிங்கிறது. யார் அப்படின்னா உழவர் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. வெட்டப்பட்டது என்ற செய்யப்பாட்டு வினை பயனிலை கொண்டு வாக்கியத்துக்கு எழுவாயாக வினையடை பொருளாகிய செய்படு பொருளாக நெல்லே கருத்து நிற்கும். ஸோ கருத்தாவாக உழவரால் 3ஆம் வேற்றுமை உருவு ஏற்று நிற்கும் சொல்கிறாங்க. கூட்டெழுவாய் அப்படிங்கிறது பல பெயர்கள் ஒன்று கூடியும் அமையும் எழுவாய் கூட்டெழுவாய். முதலையும் மூர்கனும் கொண்டது விடா செய்வினை வாக்கியம். ராவணது மார்பும் தோளும் நாவும் மௌளை 10 வாளும் வீரமும் ராமணபானங்களால் பங்கப்படுத்தப்பட்டன செயற்பாட்டு வினை வாக்கியம். தோன்றா எழுவாய் அப்படின்னா எழுவாயோ பயனிலையோ இன்றி வாக்கியம் இல்லை. ஸோ எழுவாய் தோன்றாதேனும் நிற்றல் வழக்கம். எழுவாயும் பயனிலையும் இல்லாமல் ஒரு வாக்கியமே இருக்காது. ஆனால் எழுவாய் தோன்றாமலும் மறைந்து இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அறம் செய்ய விரும்பு, இதில் நீங்கள் அறம் செய்ய விரும்புங்கள் அப்படிங்கிறது. எந்தை புகழூர் பாடுமின் புலவீர்கால் அவள் பறந்து போனாலே அந்த மாதிரி வர்றது எல்லாமே தோன்றா எழுவாய். செய்யப்படு பொருளை பொறுத்த வரைக்கும் பயனிலையோடு யாரை, எவரை, எதனை, எவற்றை, எவனை, யாரை, எவரை, எதனை, எவற்றை, எவனை முதலிய வினாப்பெயர்களுள் இசைந்ததை பொருத்தி எழுப்பப்படும் வினாவிற்கு விடையாக வருவது செய்யப்படு பொருள். யாரை, எவரை, எதனை, எவற்றை, எவனை அப்படின்னு சொல்கிறாங்க. செயல் வினை சென்றடை பொருளே செய்யப்படு பொருள் எனப்படும். பெயரானது 2ஆம் வேற்றுமை உருவாகி ஐ ஏற்று செய்படு பொருமை உணர்த்தும். உதாரணம் உழவர் நெல்லை வெட்டினார். இவ்வாறு செய்படு பொருள் கொள்ளாத செய்படு பொருள் குன்றிய வாக்கியங்களும் உண்டு. அவை செய்யப்படு குன்றிய வினை கொண்டவை. எங்கள் நாடு ஈழம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி. ஸோ இது சின்ன விஷயந்தான், அதை கொஞ்சம் படிச்சுக்கலாம். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு வேறு டாபிக் இருந்தால் நம்ம பேசலாம்.